இந்த காணொளி கொஞ்சம் நீண்ட காணொளியாக இருக்கப் போகிறது. இப்போ மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை சார்ந்து பலன் சொல்ல வேண்டுமென்றால், உண்மையின் சார்பில் நின்று பலன் சொல்ல வேண்டியது முக்கியம். யாராவது ஒருத்தர் ஜோதிடத்தை ஒழுங்குபடுத்தணும், ஏதாவது ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார், எல்லோரும் முதல்ல தொடங்க வேண்டிய இடம் இந்த அயனாம்சம் என்பதாகும். இப்போது இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் பார்த்த இந்த சிக்கல்களின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த அயனாம்சத்தின் முக்கியத்துவம் என்பது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே. இப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வை பற்றித்தான் நாம் மிகவும் விரிவாக ஆழ்ந்து சிந்திக்கப் போகிறோம். தரவுகளின் அடிப்படையில் ஒரு முடிவை நோக்கி நாம் இன்றைக்கு நகரப் போகிறோம். இப்போ இந்த அயனாம்சம் என்பதற்கு உண்மையிலே நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆதார வருடம் என்பதை ஒன்றை எடுத்துக்கொண்டால், அதிலிருந்து வானியல் தரவுகளின் அடிப்படையில் ஒரு நட்சத்திரமானது இன்றைய தேதிக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தேதிக்கோ எந்த அளவுக்கு நகர்ந்திருக்கிறது என்பதை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் நேரடியாக இந்த அயனாம்ச திருத்தம் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது எடுக்கும் பொழுது அது ஒரு உத்தராயண கால சமபகல் நாளாக இரண்டும் இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பத்தி பேசியிருக்கிறோம். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது என்னன்னா, வேறு வேறு விதமான அயனாம்சங்களுக்கு ஆதார நாள் மற்றும் நேரம் என்பதை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அது எந்த பாகையில் அன்றைக்கு இருந்தது என்பதை இங்கே உங்களுக்கு காட்டிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து இங்க பார்க்கும் பொழுது 2024 உத்தராயண கால சமபகலில் பார்த்தீர்கள் என்றால், அது எந்த பாகையில் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரமானது இருந்தது அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ இது 2க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்பது அந்த நட்சத்திரமானது காலப்போக்கில் நகர்ந்து வந்த தூரமாகும். அது இங்க உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இப்போ 2024லிருந்து இந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் என்பதை கணித்து இங்கே போட்டிருக்கிறோம். இந்த கணிதம் பண்ணும்பொழுது கிரிகேரியன் வருடம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்பு ஜூலியன் வருடம் என்று இருக்கிறது. அந்த நாட்களுக்கு சரியான திருத்தங்களை செய்து இந்த வருடம் என்பதை இங்கே போட்டிருக்கிறோம். அப்போ 25.12 பாகையை 1804 வருடத்தில் கடந்திருந்தால், ஒரு வருடத்தில் அந்த நட்சத்திரமானது எவ்வளவு நகர்ந்திருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இங்க நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும். எல்லா நட்சத்திரங்களும் ஒரே மாதிரியான வேகத்தில் நகர்வதில்லை அப்படிங்கன்னு இங்க நாம் இதுல தெரிஞ்சுக்கலாம். இந்த புள்ளி அளவில் சில நட்சத்திரங்கள் வேகமாக நகர்வதாகவும் சில நட்சத்திரங்கள் வேகம் குறைவாக நகர்வதாகவும் இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க சுவாதிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நகர்வாக இது இருக்கிறது. இதுவே நீங்கள் கொண்டு போய் மூலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த நகர்வு கம்மியாக இருப்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுபோல இந்த நகர்வு என்பதை எண்ணாக இருப்பதை நீங்கள் கலை விகலை என்ற அளவில் மாற்றினீர்கள் என்றால், ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு வருடத்திற்கு எத்தனை விகலை நகர்கிறது என்பது இந்த இடத்தில் நான் உங்களுக்கு இதுல காட்டியிருக்கிறேன். இப்ப இந்த படத்துல பாருங்க, கூடுதலாக இதில் காட்டாத விஷயம் என்பது வாக்கியம் சொல்கின்ற ஒரு வருட நகர்வு என்பதாகும். இந்த வாக்கியத்தில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் இந்த ஒரு வருட நகர்வு கணக்கிடும் பொழுது அது கிட்டத்தட்ட 59.5 விகலை என்று சொல்லியிருக்கிறார்கள். சில இடங்களில் வேற கணிதத்தில் இது 54 விகலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நட்சத்திரங்கள் நகர்வு என்பது அதிகபட்சம் 50.1 50.2 என்று இருக்கும் பொழுது இது 54 கலை என்ற அளவில் இந்த வாக்கியத்தின் வருட நகர்வு என்பது இருக்கிறது. எனவே இந்த வாக்கியத்தின் நகர்வு என்பது வானியல் ரீதியாக சமகால வானியல் புரிதலோடு பொருந்தி போகவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வாக்கியமானது தொடர்ச்சியாக ஒரே வித அளவை தொடர்ச்சியாக அதனுடைய கணிதத்தில் பயன்படுத்துகின்ற காரணத்தால் வாக்கியமானது உண்மையை விட்டு தள்ளி செல்வதை நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ நீங்க பார்த்தது உண்மையான தரவு. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த உண்மையான தரவு என்பதை எடுத்து வைத்துக்கொண்டு அது ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த நம்பர் எடுத்து நான் இங்க உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ 20 மார்ச்சுக்குரிய டேட்டாவை எடுத்து 2024 ஸ்ப்ரிங் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா இது 25.12 வந்துச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர்ல இது 25.09 என்று வருகிறது. இதன் காரணமாக இரண்டுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் என்பது இருக்கிறது. சில இடங்களில் இந்த வித்தியாசம் குறைவாகவும் சில இடங்களில் வித்தியாசம் அதிகமாக இருப்பதையும் பார்க்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா புஷ்யபக்ஷ அயனாம்சம் என்பது உண்மையை விட அதிகமாக 1 டிகிரி அளவிற்கும் அதிகமாக வித்தியாசம் இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். மிகவும் குறைந்தபட்ச வித்தியாசம் என்றால் ரோஹிணி பட்ச அயனாம்சம் கொஞ்சம் குறைவாக இருப்பதை இங்கே நாம பார்க்கிறோம் நண்பர்களே. அப்ப இந்த 5 அயனாம்சங்களிலும் சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பதை தவிர பிற அயனாம்ச முறைகளில் இந்த வித்தியாசமானது சாஃப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்டேஷன்லயே டிஃபரன்ஸ் இருக்கிறத
நம்ம இங்க பார்க்கிறோம். இது வானியலுக்கு பொருத்தமாக இல்லாமல் வானியலை விட்டு சற்று விலகி பிழையோடு இருப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வித்தியாசம் என்பது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தவறான செயல்முறைப்படுத்துதல் அல்லது உருவாக்குபவர் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுத்திய பிழையின் காரணமாக வருகின்ற வித்தியாசமாகும். உண்மையிலேயே அவர் வானியல் தரவுகளை எடுத்து பயன்படுத்தியிருந்தால் இந்த வித்தியாசம் என்பது இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு மிகவும் அதிகம். அது உங்களுக்கு தெரிந்தால் போதும். அடுத்து நான் இங்க என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு, ஒரு பரிமாண அளவில் நீங்கள் பார்த்த அளவுகளை இங்கே நான் இரு பரிமாண அளவில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட 2024 அன்று சூரியனுடைய பாகை வந்து இங்க உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதாவது சூரியன் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது மற்ற நட்சத்திரங்களின் நிலை என்ன என்பதை அந்த ஆதார வருடம் மற்றும் 2024 நிலை 2க்கும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அட்சரேகை, தீர்க்க ரேகை 2மே இதுல காட்டியிருக்கிறேன். இந்த ஒரு வருட நகர்வு என்பது நம்ம முன்னாடியே பார்த்தது. அதை கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறோம். அதற்கும் சாஃப்ட்வேருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க அப்படிங்கிறது இங்கே நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு காட்சிப்படுத்துதலுக்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக இதை காட்டியிருக்கிறேன். இது 2024 நிலையாகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சாஃப்ட்வேருக்கும் ஆக்சுவல் அஸ்ட்ரானமி டேட்டாவுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். இது எல்லாமே மனிதர்கள் என்பவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுத்துகின்ற ஒரு பிழையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வித்தியாசம் என்பது மென்பொருள் உருவாக்குபவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ உருவாக்கிய ஒரு பிழை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, தனி மனிதர்கள் என்பவர்களை தாண்டி அவர் சரியா இவர் சரியா என்பதை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே நட்சத்திரம் என்பது சரியான அளவில் வைத்து கணக்கிடப்பட்டால் எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற அயனாம்சமானது சிறப்பாக இருக்கும் என்பதை நோக்கி நாம் அடுத்து நகரப்போகிறோம். அதற்கு முன்னால் நமக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி, ஒன்றுக்கு மேற்பட்ட தாரைகள் உள்ள சில நட்சத்திரங்கள் இந்திய ஜோதிடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சில அயனாம்ச முறைகளும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன. உதாரணமாக பூசம் மற்றும் மூலம் இரண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களை கொண்ட அயனாம்ச முறைகளாகும். இப்போ இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை வைக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் ஒரு தொடக்க புள்ளி என்பது எந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வியாக நமக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு பூசபட்சத்தின் கடைசி நட்சத்திரத்தை அதன் ஆதார புள்ளியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது அதன் முதல் நட்சத்திரத்தை ஆதார புள்ளியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. அல்லது முதல் நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் என்று பார்க்காமல் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் இடத்தையும் எடுத்து அதன் சராசரியை ஆதார புள்ளியாக வைத்து அந்த இடத்திலிருந்து ஒரு நட்சத்திரத்தின் இடத்தை தொடங்க வேண்டுமா என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாகும். வேறு வேறு அயனாம்ச கர்த்தாக்கள் வேறு வேறு இடங்களை ஆதாரமாக வைத்து தங்களுடைய அயனாம்சங்களை உருவாக்கி இருக்கின்ற காரணத்தால் இந்த இடத்தில் ஒரு பெரிய குழப்பமானது நிலவுகிறது. அதுபோல மூலம் நட்சத்திரம் வந்து 8 நட்சத்திரம் இருக்கும் பொழுது எந்த நட்சத்திரத்தை வைத்து மூலத்தின் இடத்தை உறுதி செய்வது என்பது வானியல் ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் தரவு ரீதியாகவும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியா. இந்த கேள்வியை வந்து நம்முடைய சேனல்ல ஒரு போல் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு முன்னால் வைத்திருந்தேன். அந்த போல் ரிசல்ட் வந்து இப்ப நீங்க திரையில் காட்டுகிறேன். இதுல 50% மேற்பட்டவர்கள் ஒரு நட்சத்திரத்தின் சரியான இடம் என்பது அவனுடைய 3வது பாதத்தின் துவக்கமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது பொதுவாக எல்லோரும் பேசுகின்ற சித்திரையின் அடிப்படையில் நீங்கள் இந்த முடிவை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சித்திரையை 180 டிகிரில வைக்கும் பொழுது முன்னால 2 பாதம் இருக்கு, பின்னால 2 பாதம் இருக்கு. எனவே சித்திரையின் 3வது பாதம் என்பது அதனுடைய தொடக்க புள்ளியாக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடும். இதில் வேறு சிலர் 2வது அதிகபட்சமாக ஒரு சராசரி பாகையை எடுத்து அதன் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ இந்த கேள்வி வந்து உண்மையிலேயே சிக்கலான கேள்வி. இது ஒப்பீனியனேட்டடா இல்ல போல் நடத்தி இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்பது என்பது ஒரு சிறந்த அணுகுமுறை எல்லாம் கிடையாது. ஒப்பீனியனுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். உங்கள்கிட்ட கேட்ட இதே கேள்வியை நான் லட்சக்கணக்கான ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் இருக்கின்ற சில முகநூல் குழுக்களில் போய் பதிவிட்டு கேட்ட பொழுது இந்த கேள்விக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக ஒரு 2 பேர் இந்த கேள்விக்கு லைக் போட்டாங்க, அப்படியே கடந்து போயிட்டாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல யாரும் முன் வரவே இல்லை. அந்த அளவுக்கு தான் வந்து இன்றைக்கு ஜோதிடர்களுக்கு இந்த அயனாம்சம் குறித்த புரிதல் என்பது இருக்கிறது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தொட்டு பார்க்க கூட ஜோதிடர்கள் தயாராக இல்லை. இந்த குரூப் எல்லாம் நான் போய் ஏதாவது போட்டேன்னா என்னை கண்டாலே நம்ம தமிழ் ஜோதிடர்கள் தெரித்து ஓடுவதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் நம்முடைய குழுவில் அறிவார்ந்த நண்பர்கள் பயணிப்பது எனக்கு மிக்க சந்தோஷம். நீங்கள் இது போன்ற விஷயங்களில் பங்கெடுத்துக் கொள்வதும் எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது நண்பர்களே. இந்த போலை தாண்டி
இந்திய ஜோதிட வரலாற்றிலேயே முதன் முறையாக தரவுகள் சார்ந்து, புள்ளியியல் சார்ந்து இந்த விஷயத்துக்கு நாம் இப்பொழுது ஒரு முடிவு எடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த சர்வேல நீங்க கலந்துக்கல அப்படின்னா, இந்த கேள்வி இப்போதுதான் பார்க்குறீங்கன்னா, 1 நிமிஷம் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து வையுங்கள். இந்த கேள்விக்கான விடை இப்போ விரைவில் நாம் தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, இந்த இடத்தில் நான் உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துவிட்டு, அதன் பின் மேலே போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த டெக்னிக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே தரவுகள் என்பவை இருக்கும். அந்த தரவுகளுக்கு இடையில் இருக்கின்ற ஒரு உறவை நீங்கள் புள்ளியியல் சார்ந்து நிறுவுவீர்கள். இந்த டெக்னிக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேர்ல்டுல ஒரு ஒர்க் ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு உலகத்தில் உருவாக்கப்படுகின்ற பலவிதமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் இந்த முறையின் அடிப்படையில் ஆனது. இது ஒரு மிகவும் மேன்மையான ஒரு கணித முறையாகும். அதை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்லப் போற விஷயம் உங்களுக்கு டெக்னிக்கலா புரியலனா கூட சும்மா காது கொடுத்து கேளுங்க. ஒருவேளை எங்காவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த டெக்னிக்கின் பயன் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடும். அப்போது இதை நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளக்கூடும். இந்த டெக்னிக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு எளிமையான உதாரணம் மூலமாக இதை புரிந்து கொள்வோம். இப்ப நீங்க இந்த படத்தில் பார்ப்பது எக்ஸ் ஆக்சிஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸ் என்று 2 விஷயங்கள இங்க நம்ம காட்டியிருக்கிறோம் இல்லையா? இப்ப எக்ஸ் ஆக்சிஸ் என்பது காஸ், ஒய் ஆக்சிஸ் என்பது எஃபெக்ட் என்று 2 பரிமாணங்களில் ஒரு விஷயங்களுக்கு இடையிலான தரவுகளை பற்றி இங்கே காட்டியிருக்கிறோம். இப்போ இதை ஒரு உதாரணம் மூலம் பார்த்துக்குவோம். இந்த இடத்தில் எக்ஸ் ஆக்சிஸில் நாம் குறிப்பிடுவது ஒரு காரில் இருக்கின்ற பெட்ரோலோட அளவுன்னு வச்சுக்கோமே. இப்போ 5 லிட்டர் இருந்தால் அந்த கார் எவ்வளவு தூரம் ஓடும், 10 லிட்டர் இருந்தால் அந்த கார் எவ்வளவு ஓடும் என்பது போல வேற வேற அளவுகளுக்கு அந்த கார் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கிறது அப்படின்னு வேற வேற டைம்ல எடுத்து டேட்டாவை எடுத்து நீங்க இந்த மாதிரி பிளாட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷுவல் கிடைக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதிதாக உங்களுக்கு தெரியாத அளவில் இந்த இடத்தில் அல்லது இதோ இந்த இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு பெட்ரோலோட அளவு மட்டும் தெரியுது அப்படின்னு, இந்த வண்டி எவ்வளவு தூரம் ஓடும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கணித மாதிரியை உருவாக்கலாம் புள்ளியியல் சார்ந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரியை நீங்கள் உருவாக்கினா, இந்த மாதிரியானது இந்த மாதிரி ஒரு சமன்பாடாக அமையும். அதாவது இந்த சமன்பாட்டில நீங்க இந்த எக்ஸுக்கு நேரா ஒய் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்செக்ஷன் போட்டுட்டே போனீங்கன்னா, எக்ஸுக்கு நேரா ஒரு கோடு போட்டு அதுக்கு நேரா ஒய்க்கு நேரா இப்படி நவுத்துனீங்கன்னா, அது எவ்வளோ மைலேஜ் வரும் அப்படிங்கிறது இந்த சமன்பாட்டின் எளிய விளக்கமாகும். இப்போ இதுல நீங்க கூடுதலா என்ன பார்க்கணும்னா, இந்த சமன்பாடு என்பது உருவாக்கப்பட்டதும், இதில் ஒவ்வொரு புள்ளிக்கும் நடுவில் பார்க்கும் பொழுது, இந்த பிரிடிக்டட் மாடலுக்கும் ஆக்சுவல் டேட்டாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை பார்க்கிறோம். இதை நாம் புள்ளியியல் ரீதியாக பிழை அல்லது எரர் என்று சொல்லுவோம். இப்போ இந்த எரர் என்பது பார்த்தீர்கள் என்றால் சில இடங்களில் கூடுதலாகவும் சில இடங்களில் அந்த எரர் என்பது நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று மாறி இருப்பதை நீங்க இப்போ இதுவே உங்ககிட்ட 9 டேட்டா பாயிண்ட் இல்ல வேற ஒருத்திட்ட வந்து 2 டேட்டா பாயிண்ட் தான் வச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த 2 டேட்டா பாயிண்ட் அடிப்படையில் அவர் ஏதாவது ஒரு கணித மாதிரியை உருவாக்கக்கூடும். இப்படி அதாவது அதை உருவாக்கினார்னு வச்சுங்களேன், ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் அந்த 2ஐ மட்டும் வைத்து உருவாக்கினார், அவர் இது போன்ற ஒரு மாதிரியை உருவாக்கக்கூடும். இந்த மாதிரியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க பெட்ரோலே இல்லைன்னா கூட வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாடல் வரும். அது ஒரு உருவாக்குபவரின் பிழை. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரியில் நீங்கள் எரர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரியின் எரர் வந்து பிற தரவு புள்ளிகளுக்கு அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். இப்போ 2 மாடலுமே எரர் இருக்கு. ஆனா, குறைவான எரர் இருக்கிற மாடல் வந்து பெட்டரான மாடல் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்படி பார்க்கும்போது இங்க உங்களுக்கு 2 மாடலையும் இந்த புள்ளிகளுக்கு இடையில் இருக்கின்ற தூரத்தை உங்களுக்கு விஷுவலா காட்டியிருக்கிறேன். இப்ப இந்த 2 மாடல்ல எந்த மாடல் பெட்டர் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அதிக தரவுகளின் ஊடாக செல்கின்ற இந்த பிழை அளவு என்பது குறைவாக இருக்கின்ற ஒரு மாதிரி தான் சிறந்த மாதிரி. அதன் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுத்தால் உங்களுக்கு மேலான முடிவுகள் என்பவை கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் டெக்னிக், அதாவது கர்வ் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க புள்ளியியல் சார்ந்து படிக்க வந்தால் நீங்கள் படிக்கின்ற முதல் மாடலாக இந்த மெத்தட் வந்து இருக்கும். இப்போ இந்த மெத்தட் தான் இன்னைக்கு நாம் பயன்படுத்தி ஜோதிடத்தின் பல அடிப்படையான சிக்கல்களை இன்றைக்கு நாம் தீர்த்து வைக்க போகிறோம். இந்த மாடல் வந்து தியரியா உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொன்னது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம். இப்போ நீங்க பார்த்தது வந்து 2 மாடல் பார்த்தீங்க இல்லையா? நீங்க முன்னாடி பார்த்தது 2 மாடல். இதுல வந்து அதுல ஒரு மாடல் மட்டும் நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக காட்டியிருக்கிறேன். இந்த மாடலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜோதிடப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு இடமானது ஜோதிட கட்டுமானத்தின்படி வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனாவது பாதம் என்றெல்லாம் ராசியில் சொல்கிறோம். அதன் அடிப்படையில் இது நமக்கு தெரிந்த விஷயமாகும். அடுத்து இங்க பி காலத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
இந்த கிமு 197 அன்று போய் உத்தராயண கால சமப்பகலில் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் சூரியன் பூஜ்ஜியத்தில் இருந்ததோ இந்த நேரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு, அதாவது சித்திரையின் அடிப்படையிலான ஒரு அயனாம்ச முறை. சித்திரை என்பது இந்த இடத்தில் வைக்கும்பொழுது 173 பாகையில் இருக்கும். அது என்னைக்கு இருந்துச்சுன்னு கணக்கு போடும்போது 173.3311 கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆனா இது நம்ம கணிதத்துக்காக எடுத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்தில் சித்திரையை வைக்கும் பொழுது வேற வேற நட்சத்திரம் எந்தெந்த பாகையில் இருந்தது அப்படின்னு நான் அதை எடுத்து இங்க நான் போட்டிருக்கிறேன். இது பலன் தாரைகள் இருந்துச்சுன்னா அதனுடைய சராசரியை வந்து இங்க எடுத்து போட்டு, இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படிங்கறத வந்து இந்த a மைனஸ் பி அப்படின்னு இங்க நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இதை ஸ்கொயர் பண்ணி போடுறோம். 3.03யோட ஸ்கொயர் வந்து 9.15. நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் இப்படி ஸ்கொயரா பண்ணி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு ஜீரோ ஆகாம, கூட்டுனா ஜீரோ ஆகாம இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தொகுத்த எண்ணாக 1033 என்று இந்த மாடலின் ஒரு பிழை அளவு என்பது போல இந்த இடத்துல உங்களுக்கு வருது. அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து இருக்கின்ற தரவில் இருக்கின்ற ஒரு விஷயமாகும். இதை நீங்க ஒரு மாடலா பில்ட் பண்ணி இந்த பிழையை குறைக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சி இருக்கு இல்லையா, இந்த சி வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சி வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பண்றோம். அதாவது இந்த சியில் வந்து நாம் இந்த பியினுடைய மதிப்பையும் இந்த கோஎஃபிஷியன்ட் என்பதையும் பெருக்கி போட்டால் உங்களுக்கு சி என்பது 1 கிடைக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து நான் கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன். இதுல பாருங்க, 3.03 வந்து 1.0 பெருக்கினீங்கன்னா 3.06. இது போல நீங்க இதை போடலாம். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். அதாவது உங்களுக்கு ஜோதிடப்படி உள்ள இடத்துக்கும் இந்த வானியல் படி இருக்கின்ற இடத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்து போடுகிறோம். அப்புறம் அதை திரும்ப ஸ்கொயர் எடுத்து போடுறோம். இப்போ எடுத்து போட்டீங்கன்னா இந்த எரர் மதிப்பு என்பது 888ன்னு வருது. அதாவது 1034ன்னு இருந்தது 888ஆக இந்த ஒரு உருமாற்றத்தின் மூலம் குறைந்திருக்கிறது. அப்ப நீங்க ஒரு மாடலை பில்ட் பண்ணீங்க அப்படின்னா, இருக்கிற டேட்டாவை விட உங்களுக்கு பெட்டரான ஒரு மாடல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடைத்திருக்கிறது. இது தரவுகளை அப்படியே எடுத்துக்கொள்வதை விட ஒரு மாடல் பண்ணும்போது இன்னும் பெட்டரா நமக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அடுத்து நீங்க இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, இந்த மேல் பக்கத்தில் நீங்கள் பார்ப்பது இந்த உருமாற்றம் செய்யாமல் இருக்கும்போது இருக்கின்ற இந்த பிழைகளின் பரவல். அதாவது சிலது வந்து பாசிட்டிவா இருக்கும், சிலது வந்து நெகட்டிவா இருக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு, எரர். அதனால இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கு. இப்போ நீங்க நடுவுல பார்த்தீங்கன்னா வரிசலா பாசிட்டிவா இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூ பூரா இங்க எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த இந்த செக்ஷனுக்கு உரிய எரர் வந்து இப்படி இருக்கும். அதுவே நீங்கள் உருமாற்றம் செய்தால் அந்த எரர் வந்து குறைவாக இருப்பதை, மொத்த எரர் என்பது குறைவாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. இது வந்து ஒரு சின்ன ஒரு உருமாற்றம், புள்ளியியல் ரீதியாக ஒன்றை செய்கிறோம். இப்போ இந்த மாடல் வருது இல்லையா, புதிதாக வந்த மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ஆக்சுவல் வந்து உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், இந்த உருமாற்றம் செய்யப்பட்ட மாடல்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த படத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கீழே பார்ப்பது சம் ஸ்கொயர் எரர். இந்த படத்தில் வந்து நாம் வந்து இந்த உருமாற்றம் செய்யப்பட்ட மாதிரியை வைத்து ஜோதிட கட்டுமானத்தை விளக்க நாம் முயற்சி பண்றோம். அப்படி பார்க்கும்பொழுது இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது வானியல் தரவை எடுத்து, இந்த உருமாற்றம் செய்யப்பட்ட வானியல் தரவை எடுத்து அதை நீங்கள் ஜோதிடப்படி இருக்கின்ற இடத்து கூட ஒப்பீடு பண்ணீங்கன்னா ரெண்டும் மிக நெருக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு சிறப்பான ஒரு புள்ளியியல் மாடலாக நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் முடிவுகளை எடுக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு ரொம்ப எளிமையான டேட்டா பேஸ்டு ஒரு லாஜிக்கு. இதே லாஜிக் தான் த்ரூ அவுட் நான் இந்த எக்ஸசைஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏகப்பட்ட மாடல் பில்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாடல்ல இருந்து இவ்வளவையும் நான் உங்களுக்கு காட்ட போறது கிடையாது. இந்த மாடலின் தொகுத்த சாரம் என்று ஒரு 3 விஷயங்கள் இருக்கிறது. அதை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மாடல்கள் வரும்போது அதில் சிறந்த மாடல் எது என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாடலுடைய சமன்பாடு இந்த மாதிரி உங்களுக்கு இங்க இடத்துல இருக்கும் நண்பர்களே. அடுத்து வந்து இந்த படத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாதிரிகள் வந்தால் அதில் எவ்வாறு நாம் சிறந்த மாதிரியை எடுப்பது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இந்த படத்துல 3 விதமான புள்ளியியல் சார்ந்த மதிப்பீடுகள், எவாலுவேஷன் கிரைட்டீரியா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதுல முதல்ல பார்ப்பது அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸல்ல வந்து ரிக்ரெஷன் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கு. அதை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து 0லிருந்து 1ஆக இருக்கும். ஸ்கொயர் எடுக்கின்ற காரணத்தால் எப்போதும் இது 0லிருந்து 1 என்ற அளவில் இருக்கும். 1க்கு நெருக்கமாக இருந்தால் அது ஒரு சிறப்பான கணித மாதிரியாகும். இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பது ஸ்டாண்டர்ட் எரர். இந்த ஸ்டாண்டர்ட் எரர் என்பதற்கு எல்லைகள் எல்லாம் கிடையாது.
ஆனால் இது அளவில் மிகவும் குறைவாக இருக்க வேண்டியது முக்கியமாகும். 2 மாடல் என்று வரும்பொழுது R² அதிகமாகவும் ஸ்டாண்டர்ட் எரர் குறைவாகவும் இருக்கின்ற மாடல் சிறப்பான மாடல். இவை இரண்டுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த இரண்டையும் நீங்கள் கணக்கில் கொண்டு ஒரு சிறந்த மாடலை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து 3வதாக நீங்கள் மாடல் கிரியேட் பண்ணும்பொழுது இந்த R² வேல்யூ அதிகமாக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த P வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய சமன்பாட்டில் நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த வேரியபிள் என்பது சிக்னிஃபிகண்டா இருக்கணும். தற்செயலாக நிகழாமல் அது உண்மையிலே இந்த விளைவை விளக்குவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்கல் டேர்ம், எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த டெக்னிக் இங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம எவாலுவேட் பண்ணுறோம்னு உங்களுக்கு புரியறதுக்காக இந்த அளவுக்கு நான் இதில் சொல்லித்தரேன். அடுத்து மேற்கொண்டு நகர்வோம். இப்போ நமக்கு முன்னால் இருக்கின்ற முக்கியமான கேள்வியாகிய பல தாரைகள் கொண்ட நட்சத்திரத்தில் எந்த இடத்தில் வைத்தால் அந்த நட்சத்திரத்தின் சிறப்பான இடமாக அது இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சித்திரை என்பதை ஒரு 173.33 பாகை என்று ஜோதிடத்தில் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் என்றைக்கு இருந்ததோ அன்றைக்கு உள்ள வானியல் தரவுகளை எடுத்து அதன் அடிப்படையில் சித்திரபக்ஷா அயனாம்சம் என்பதன் அடிப்படையில் ஒரு மாதிரியை உருவாக்கி இருக்கிறேன். கூடுதலாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப சித்திரை என்று வரும்பொழுது அது ஒரே ஒரு நட்சத்திரம். எனவே அதற்கு நீங்கள் ஒரு நட்சத்திரத்தின் முதல் இடம், இறுதி இடம் அல்லது சராசரி இடம் என்று எதை கொடுத்தாலும் மூன்றும் ஒன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்கள் கருதுவது ஒரு நட்சத்திரமாக இருந்தால் இது மூன்றும் ஒன்றாக இருக்கும். இதுவே நீங்கள் மூலம் அல்லது பூசம் என்பவற்றை எடுத்தீர்கள் என்றால் அவற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் இருப்பதால் இந்த மூன்றும் வேறு வேறாக இருக்க வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கு நண்பர்களே. இப்ப இதுல பாருங்க, நான் வந்து முதல்ல வந்து 173 பாகையில சித்திரையை வைத்திருக்கிறேன். அப்போது சித்திரையின் இடம் சராசரி இடம் என்று வைத்துக்கொண்டால் ஒவ்வொரு நட்சத்திரமும் அதனுடைய ஆவரேஜ் வேல்யூவை எடுத்து அது வந்து பிகினிங் பாயிண்டாக வைத்து நீங்கள் ஒரு மாடல் என்பதை உருவாக்கினால் அந்த மாடலை வைத்துக்கொண்டு அஸ்ட்ராலஜிக்கலா என்ன சொல்லியிருக்காங்களோ இரண்டுக்கும் இடையில் ஒரு உறவை கண்டுபிடித்தீர்கள் என்றால் அந்த உறவானது R² வேல்யூ மற்றும் எரர் என்று 2 வேல்யூ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இந்த வேல்யூ நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஒரு நட்சத்திரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரைகள் பூசம் போன்ற நட்சத்திரங்களை எடுத்தீர்கள் என்றால் அதனுடைய சராசரி இடம் வேறாக இருக்கும், முதல் நட்சத்திரத்தின் இடம் வேறாக இருக்கும் மற்றும் இறுதி நட்சத்திரத்தின் இடம் என்பது வேறாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி 3 வேரியபிள் செட் நீங்க கிரியேட் பண்ணி அதை நீங்கள் ஜோதிடத்தில் அதற்கு சொல்லப்பட்டுள்ள இடத்தோடு ஒப்பீடு செய்தீர்கள் என்றால் எந்த மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது மட்டும் இந்த R² வேல்யூ மற்றும் ஸ்டாண்டர்ட் எரர் இது ரெண்டு மட்டும் எடுத்து நான் இங்கே போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சராசரி இடம், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதற்கு சராசரி என்று வருகின்ற அளவை ஆரம்ப புள்ளியாக வைத்து நீங்கள் மாடல் பில்ட் பண்ணீங்கன்னா அதில் முதலாக வருவது சராசரி இடம் என்பதில் சொல்கின்ற மாடல் வந்து சிறப்பான மாடலாக இருப்பதை பார்க்கிறோம். இதில் பிழை அளவு குறைவாக இருக்கிறது, விளக்கப்படுகின்ற அளவு அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் மற்ற மாடலை விட. எனவே நீங்கள் ஒருவேளை சித்திரையை 173 பாகையில் என்றைக்கு இருந்ததோ அன்றைய தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் வைத்து பார்த்தால் சித்திரையினுடைய இடம் 173 சராசரி இடத்தில் வைக்கும் பொழுது சிறப்பான மாடல் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பர்சனல் பயாஸ்லாம் எதுவும் கிடையாது. வாட் எவர் த டேட்டா ஸ்பீக்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் இட், அவ்வளோதான். இல்லை இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், முன்னாளில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இப்பொழுது அந்த மாதிரி இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த மாடல் 3 மாடலுக்கும் உள்ள டேட்டாவை வந்து நான் இங்கே உங்களுக்கு நான் பிளாட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த டேட்டாவில் பாருங்கள், ஆவரேஜ், ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி, மினிமம், மேக்சிமம். இதில் பார்க்கும்பொழுது இதில் சிறப்பான மாடலாக இருப்பது இந்த சராசரி இடமாக வருகிறது. இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரக்கூடும், இது வந்து முந்தைய ஒரு காலத்தில் இருந்த நிலைமை, இப்போது என்ன நிலைமை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரக்கூடும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இந்த வருடத்தின் டேட்டாவை எடுத்து இந்த குறிப்பிட்ட நாள் நேரத்துக்குரிய டேட்டாவை எடுக்கும்பொழுது சித்திரையினுடைய இடம் வந்து 204 டிகிரி என்று வரும் இல்லையா? இப்போ இந்த 204 டிகிரி என்பதை நம்ம என்ன பண்ணணும், பேக் டேட் பண்ணணும். அதாவது இன்னைய டேட்டாவை கொண்டு போய் 173க்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 204ங்கிறதுக்கு பதிலாக 173 அதை கழித்து இந்த வித்தியாசத்தை கழித்து அதன் அடிப்படையில்
அந்த வித்தியாசம் என்பது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 30.85 பாகை என்று வரும். அந்த பாகை வித்தியாசத்தை கழித்தீர்கள் என்றால், ஒரு டேட்டா கிடைக்கும் இல்லையா? இன்னைய டேட்டால இருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய தீர்க்க ரேகையை நீங்கள் கழித்துக் கொண்டே போனால், இந்த அளவை கழித்தீர்கள் என்றால், உங்களுக்கு இந்த சித்திரை என்பது 173 இருக்கும். இந்த டேட்டாவை வச்சு 3 மாடல் பில்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது ஆவரேஜ் பொசிஷன் மல்டிபிள் ஸ்டார் இருக்கும்போது அதனுடைய ஆவரேஜ் பொசிஷன். அதுவே நீங்க மல்டிபிள் ஸ்டார் உள்ள முதல் பொசிஷன் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து மல்டிபிள் ஸ்டார்ல லாஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கிறோம். அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு மாடல் வைத்தீர்கள் என்றால் அது இந்த படத்தில் இருப்பது போல இருக்கும். இப்ப 2லயுமே பாருங்க, சித்திரையை கொண்டு போய் நான் 173ல தான் வச்சிருக்கிறேன். 180ல வைக்கல. ஏன்னா அது 173 வைக்கும்போது அதுக்கு ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட இடம். எனவே நாம் அதன் அடிப்படையில் இந்த கணிதத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இப்படி வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன தெரிந்து கொள்வீர்கள் என்றால், 4 நட்சத்திரங்கள் என்பவை ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் இருப்பதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இதை பார்த்து நீங்கள் அதிர்ச்சி அடையாதீர்கள். இது போலத்தான் உண்மையில் இருக்கிறது. இப்ப இதுல நீங்கள் பார்க்கும்போது திருவாதிரை என்பது அதற்கு சொல்லப்பட்ட ராசியில் இல்லை. அதுபோல சுவாதி, மூலம் ஆகிய நட்சத்திரங்களும் அவைகளுக்கு சொல்லப்பட்டுள்ள ராசியில் இல்லாமல் வேறு இடத்தில் முந்தைய ராசிகளில் இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 4 நட்சத்திரங்களும் இந்திய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல அந்த ராசியில் தொடங்காமல் வேறு இடத்தில் இருப்பதை ராசி அளவில் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த இடது பக்கத்தில் நீங்க பார்க்கறது நட்சத்திரம் சார்ந்த தரவுகளின் தொகுப்பு. இது வந்து ராசியில் அளவிலான தொகுப்பாகும். இப்போ இந்த 2 டேட்டா பாயிண்ட்லையும் பார்க்கும் பொழுதும் ஒரு நட்சத்திரத்தை சராசரி இடத்தில் வைத்து நீங்கள் கணிதம் செய்தால் அது ஒரு பெட்டரான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலா இருப்பதை நீங்கள் இங்கே பார்த்திருக்கலாம் நண்பர்களே. இப்ப இந்த 4 நட்சத்திரங்கள் அவற்றுக்கு சொல்லப்பட்ட ராசியில் இல்லாமல் இருப்பதை நீங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை. இதுவே நீங்கள் ஜோதிடத்தை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கட்டுமானம் என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது வானில் நட்சத்திரங்களை நாம அந்த தூரத்தில் நட்டு வைக்க முடியாது. இருக்கின்ற நட்சத்திரங்களைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இந்த வானில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் ஒரு கணித மாதிரியின் சாட்சியாக இருக்கிறது என்பது போன்ற பார்வையில் நீங்கள் இதை அணுகினீர்கள் என்றால், இந்த ராசியில் இடம் மாறி இருப்பது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்காது. இந்த காட்சிப்படுத்தலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கணித மாதிரி என்பது ஒழுங்கில் இருக்கும். ஆனால் வானியல் மாதிரி என்பது அந்த அளவுக்கு ஒழுங்கில் இருக்க வாய்ப்பில்லை. எனவே எப்படி நீங்கள் பார்த்தாலும் வானத்தில் இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது போன்ற நிலைமை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே இந்த மாதிரி நம்ம ஒரு மாடலை பில்ட் பண்ணும்போது இந்த எரர் வந்து கம்மியா இருக்கிறது ராசி அளவில் முக்கியமான ஒரு தேவையாகும் நண்பர்களே. இப்ப 2 விஷயம் பார்த்திருக்கோம். நட்சத்திரம் சார்ந்த தரவுகளில் பிழை பார்த்திருக்கிறோம். அடுத்து ராசி அளவில் சார்ந்த தரவுகளில் பிழை பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நீ வந்து சித்திரையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை சொல்கிறாய். அப்போ இதற்கு பதிலாக நாங்கள் பூசம் அல்லது மூலம் போன்ற நட்சத்திரங்களை வைத்தால் என்ன வரும் என்பது உங்களுடைய கேள்வியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நீங்கள் என்னுடைய மாணவர். வாங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அங்க போறதுக்கு முன்னால கூடுதலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த இடத்துல சித்திரைக்கு பதிலாக நீங்கள் ரோகிணி பட்சம் அளவில் இதை வைத்து கணக்கிட்டாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி முடிவுகள் தான் வரும். ஏனெனில் சித்திரையின் இடமும் ரோகிணியின் இடமும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக ஒரே அளவு தூரத்தில் இருப்பது போல இருப்பதால் ஒரே மாதிரி இருக்கதால் நான் உங்களுக்கு அதை காட்டல. எடுத்து பார்ப்போம். இந்த படத்தில் உங்களுக்கு கூடுதலாக வேற 2 நட்சத்திரங்களை வைத்து இந்த முடிவுக்கு நாம வந்திருக்கிறோம். இதுல வந்து இந்த இடத்தில் மேலே வந்து இந்த கோடு போட்டது வந்து சித்திரையின் அடிப்படையில் பார்த்த எண்கள். அது வந்து ஒரு பேஸ் லைன் மாதிரி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த இடத்துல நம்ம மூலம் வந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்தை இந்த பாகையில் வைத்து அது என்றைக்கு அந்த மாதிரி இருந்ததோ, இது வந்து சந்திரவரி குறிப்பிட்டது கிடையாது. உண்மையிலேயே இந்த நட்சத்திரம் இந்த பாகையில் இருந்தது என்றைக்கு இருந்தது என்று கணக்கிட்டு அதன் அடிப்படையில் இடம் கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாடல் தான் வந்து இந்த 0.96072358 என்பது. இப்போ இந்த மாதிரியை வந்து நீங்கள் சித்திரையின் மாதிரியுடன் ஒப்பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியில் கூட சித்திரையின் மாதிரியை விட இது குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். இப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கோம், இந்த மூலத்தை முதல் நட்சத்திரமாக வைத்தால் என்ன ஆகும், இந்த மூலத்தை இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை கடைசியாக ஒரு நட்சத்திரத்தின் கடைசி எல்லையாக வைத்தால் என்ன ஆகும் என்பது பற்றி எல்லாம் மாடல் பண்ணியிருக்கிறேன். இந்த மாடல்ல பாருங்க, மூலத்தை முதல் நட்சத்திரமாக வைத்தால் அந்த மாடல் தான் இருக்கிறத பெட்டரான மாடலா வருது. மூலத்துக்கு இடைப்பட்ட மாடல்களில் அது பெட்டரான மாடலா வருது. அதுபோல பூசம் என்பதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பூசத்தை கொண்டு போய் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை 106 பாகையில் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் அதன் அடிப்படையில் வேற வேற மாடல் மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் லாஸ்ட் நட்சத்திரமா வைக்கிறது, லாஸ்ட் பொசிஷனா வைக்கிறது, இந்த மாதிரி வைத்து 3 மாடல் பில்ட் பண்ணீங்கன்னா அதுலயும் பூசத்தை முதல் நட்சத்திரமாக வைப்பதுதான் சிறந்த அணுகுமுறையாக வருகிறது. இப்போ நாம என்ன பார்த்திருக்கோம்னா, சித்திரையை வைக்கும்போது சராசரி இடம்னு வருது.
ஆனால் மூலத்தையும் பூசத்தையும் வைக்கும்போது முதல் நட்சத்திரம் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலா வருது. இப்போ இந்த 3 மாடலையும் நீங்க கம்பேர் பண்ணணும். முதல்ல சித்திரையினுடைய இடம் மேல கம்பேர் பண்ணுங்க. அடுத்து அது கூட இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றத கம்பேர் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல வர்ற ரேங்க் கம்பேர் பண்ணுங்க. இப்போ இந்த 3யும் கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த 3லயும் பெட்டரா இருக்கிறது தான் வந்து இருப்பதிலேயே சிறந்த மாடலாகும். அந்த மாடல் என்ன ரிசல்ட் குடுக்குதோ அத நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை சொல்கின்ற சராசரி இடம் அடிப்படையில் வருகின்ற மாடலானது, மற்ற மாடல்களை விட சிறந்த மாடலாக இருக்கின்ற காரணத்தால், நீங்கள் இந்த இடத்தில் இந்த மாதிரி ஒரு விஷுவல கிரியேட் பண்ணீங்கன்னா, மூலத்தின் மாடல் வந்து இந்த மாரி இருக்கும். இங்க கீழே நீங்கள் பார்ப்பது பூசத்தின் மாடல் ஆகும். இப்ப 2க்கும் நாம இத எடுத்து போட்டுருவோம். இதன் அடிப்படையில் எந்தெந்த நட்சத்திரங்கள் ராசி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க மூலம் நட்சத்திரம் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட்டால், மூலத்தின் முதல் நட்சத்திரம் அதனுடைய தொடக்க புள்ளி அப்படின்னு வைத்தீங்கன்னா, 3 நட்சத்திரம் வந்து இடம் மாறி இருப்பதை பார்க்கலாம். அதற்கு பதிலாக பூசம் என்பதில் பூசத்தின் முதல் நட்சத்திரம் என்பது பூசத்தின் தொடக்க புள்ளி என்று நீங்கள் வைத்தீர்கள் என்றால், அதன் அடிப்படையில் கணக்கிடும் பொழுது 5 நட்சத்திரங்கள் இடம் மாறி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாடல் சித்திரையினுடைய மாடல் பெட்டரான மாடலா இருக்கு. இந்த பூசத்தை வைத்தீங்கன்னா, பூசத்தினுடைய பெட்டரான மாடலை நீங்க எடுத்தீங்கன்னாலே, அதுல 5 பேர் வந்து இடம் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு நாம இதுல பார்த்துக்கலாம். இந்த இடம் மாறி இருக்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாமே இங்க உங்களுக்கு நான் இதுல காட்டியிருக்கிறேன். இப்ப நம்ம முக்கியமான ஒரு கேள்விக்கு ஒரு விடையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த விடைகள் என்ன என்பதை இப்போ இதுவரைக்கும் பார்த்த டேட்டா அனாலிசிஸ் அடிப்படையில் இந்த 2 முடிவுகள் நமக்கு இப்போ கிடைத்திருக்கிறது. முதல் முடிவு என்பது நட்சத்திர தேர்வு, அதாவது எந்த ஆங்கர் ஸ்டார் பெட்டரா இருக்கும் அப்படின்னு வரும்போது, சித்திரையை வைத்து பண்ணுகின்ற முறையானது நீங்கள் சொல்கின்ற ஜோதிட கட்டமைப்புக்கு நெருக்கமாக இருப்பதை புள்ளியியல் ரீதியாக நாம் இங்கே உறுதிப்படுத்தியிருக்கிறோம். 2வது விஷயம் வந்து இப்போ 1க்கு மேற்பட்ட தாரைகள் என்று நட்சத்திரங்கள் இருக்கும்பொழுது, அந்த இடத்தில் ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜ வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்டா வைத்தால், அந்த மாடல் வந்து வேற எந்த அமைப்பை விடவும் சிறப்பாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு ஆவரேஜ் வேல்யூ 1க்கு மேற்பட்ட தாரைகள் இருந்தால், ஆவரேஜ் எடுத்து அந்த இடத்திலிருந்து அந்த நட்சத்திரம் தொடங்குவதாக நாம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நாம இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இந்த 2 டெசிஷனும் முக்கியமான டெசிஷன். அப்போ இந்த ஆவரேஜ் என்பது நமக்கு உறுதியான காரணத்தால், மேற்கொண்டு நாம் எல்லா இடங்களிலும் இந்த ஆவரேஜ் வேல்யூ என்பதை வைத்து தான் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பண்ண போறோம். இது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப்பு. இந்த இடத்துல நாம வந்து இப்போ இங்கே இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது முக்கியமான அடிப்படை. இப்போ இதை வைத்துக்கொண்டு தான் நாம் மேல தொடர போறோம். அடுத்து நான் உங்களுக்கு என்ன காட்டப் போறேன் அப்படின்னா, இந்த காலப்போக்கில் இந்த நட்சத்திரங்கள் என்பவை பூமியின் சுழற்சியின் காரணமாக தொடர்ந்து புவி மைய பார்வையில் இடம் மாறிக்கொண்டே வரும்பொழுது, அது எவ்வாறு நகர்கிறது என்பதை இப்பொழுது மேற்கத்திய முறை சார்ந்து உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை இந்திய முறைப்படி திருத்தம் செய்து எப்படி இருக்கிறது அப்புறம் பின்னால நாம பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஒரு சீக்வென்ஷியலா, அதாவது வரிசை கிரமமாக இந்த காலம் என்பதை அடுக்கி இந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை பற்றி இப்ப நான் உங்களுக்கு காட்டப் போறேன். இப்ப வேற வேற அயனாம்சங்கள் என்பவை வேற வேற ஆதார வருடங்களை வைத்திருக்கின்ற காரணத்தால், இருப்பதிலேயே மிகவும் பழமையான ஆதார வருடத்தை கொண்ட தரவிலிருந்து ஆரம்பித்து, எது நமக்கு பக்கமாக இருக்கிறதோ அனைத்து ஆதார வருடங்களின் ஊடாகவும் இந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை அந்தந்த காலத்துக்கு உரிய தரவின் அடிப்படையில் இப்போது நாம பார்க்க போறோம். நீங்க பார்க்கறது ஒண்ணுமே அந்த பாயிண்ட் இன் டைம்ல எக்லிப்டிக் லாங்கிடியூட், எக்லிப்டிக் லேட்டிடியூட் 2லயும் அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றிய ஒரு காட்சிப்படுத்துதல் ஆகும். இப்போ நீங்க பார்க்க போறது உங்கள் கண்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமைகிறது. இது போன்ற ஒரு காட்சிப்படுத்துதல் உலகத்திலேயே இது வரைக்கும் யாரும் செய்யல. நீங்க தான் முதல் முறையாக எனக்கு அடுத்து இதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு தடவை நிறுத்தி நிறுத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறமா வந்து தொடர்ச்சியா மாறுறத கண்டினியூஸா கமெண்ட்ரி இல்லாம ஓட்டி காட்டுறேன் ஒரு தடவை. அது உங்களுக்கு பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும். இந்த காட்சிப்படுத்துதலில் இந்த விஷுவல் ட்ரீட்டில் முதலாவதாக நீங்கள் பார்ப்பது சித்திரை நட்சத்திரத்தை 173 பாகையில் வைத்தால், அதாவது கிமு 197 அன்றைய வருடத்துக்கு உரிய உத்தராயண கால சமபகல் அன்று வானத்தில் சித்திரை எப்போது இருந்ததோ அந்த நிலைமை இங்கே பாருங்க. இந்த இடத்துல 173 பாகையில் சித்திரை என்பது இருக்கிறது. இந்த ஸ்லைடு வந்து எப்படி டிரான்சிஷன் ஆகுதுன்னு பாருங்க. டிரான்சிஷன் தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நாம் பார்க்க போகிறது
மூலத்தை கடைசி மூலத்தை நீங்கள் 240 பாகையில் வைத்தால் இருக்கின்ற நிலைமை ஆகும். இதற்கு அடுத்து நீங்கள் பார்ப்பது ரோகிணி நட்சத்திரத்தை 45 பாகையில் வைத்தால் கிபி 220ஆம் ஆண்டு வானத்தில் நிலைமை எப்படி இருந்தது என்பதாகும். இதற்கடுத்து நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ராஷ்டிரிய பஞ்சாங்கம் குறிப்பிடுகின்ற சித்திரபக்ஷ அயனாம்சத்தில் சித்திரையின் இடம் 180 பாகையில் இருப்பது போன்ற ஒரு நிலைமை ஆகும். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தில் அயனாம்ச திருத்தம் என்பது கணக்கிடப்படுகிறது. இந்த இடத்துல சித்திரையின் இடத்தை பார்த்துங்க. இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு நான் நவுத்துறேன். அடுத்து நீங்கள் பார்ப்பது கிபி 369 ஆண்டு. அதுல சித்திரை கொஞ்சம் நவந்திருக்கிறத பாருங்க. இந்த இடத்தில் பூசத்தின் கடைசி நட்சத்திரத்தை நாம் 106 பாகையில் வைத்திருக்கிறோம். இப்போ இதற்கு அடுத்து நீங்கள் பார்ப்பது 2024ஆம் ஆண்டு நிலைமை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூசமானது இந்த இடத்துல இருந்து நகர்ந்து இந்த இடத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே மேற்கத்திய சாயன முறை சார்ந்த நகர்வு. இப்ப நம்ம அயனாம்ச திருத்தம் என்று ஒன்றை செய்தோம் என்றால் ஒவ்வொரு வருடத்துக்கும் உரிய அளவையும் நாம் பின்னால் நகர்த்தி வைத்து பார்த்து அந்த நட்சத்திர நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது போறதுக்கு முன்னால திரும்ப நீங்க பார்த்த எல்லாத்தையும் உங்களுக்காக ஒரு தடவை குயிக்கா ஓட்டி காட்டுறேன். அது எப்படி நகர்ந்துச்சுன்னு சாயன முறையில திரும்பவும் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சாயன முறையை சார்ந்த நிகழ்வு. இப்போ நம்ம அயனாம்ச திருத்தம் அப்படிங்கிறத செஞ்சோம் அப்படின்னா எல்லா நட்சத்திரங்களும் அவற்றுக்கு சொல்லப்பட்ட ராசிகளிலேயே இருப்பது போல அமையும். அந்த மாதிரி அயனாம்ச திருத்தம் செய்த பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். இந்த இடத்துல நீங்க முக்கியமா என்ன கவனிக்கணும்னா கரண்ட் இயர், அதாவது 2024க்கு உள்ள டேட்டாவை எடுத்து அதுல ஒவ்வொரு அயனாம்சத்திலும் சொல்கின்ற அயனாம்ச திருத்தத்தை செய்து அது முன்பின்பாக வருகிறது இல்லையா, அதை உங்களுக்கு நான் இப்ப காட்சிப்படுத்த போறேன். இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அயனாம்சங்களுக்கு இடையில் இருக்கின்ற சிறு சிறு வித்தியாசங்கள் கூட உங்களுக்கு இதுல தெரியும். இந்த படத்துல எவ்வாறு வேற வேற அயனாம்சங்களில் நட்சத்திரங்களிடம் சிறிய அளவில் மாறுது அப்படின்னு பாருங்க. நீங்க முன்னாடி பார்த்த சாயனத்தில் மாறுகின்ற அளவுக்கு அதிக அளவு நகர்வு இருக்காது, குறைவாக தான் இதுல இருக்க போகுது. முதலாவதாக நீங்கள் பார்ப்பது சித்திரை பட்சம். சித்திரையை 180 டிகிரியில் வைத்து சொல்கின்ற சித்திரபக்ஷ அயனாம்சம் அதனுடைய இடம் ஆகும். நான் இப்ப என்ன பண்றேன், இந்த இடத்தில் சித்திரைக்கு நேராக கொண்டு போய் இந்த கர்சர் வைக்கிறேன். என்ன பண்றேன், இந்த இடத்துல சித்திரைக்கு நேராக உங்களுக்கு இந்த கர்சரை வச்சிருக்கிறேன். இப்போ நான் வேற அயனாம்சங்களுக்கு போகும்போது சித்திரையின் இடம் எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு பாருங்க. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரோஹிணி பட்ச அயனாம்சத்தில் சித்திரையின் நிலை. அடுத்து நீங்கள் பார்ப்பது பூசபட்ச அயனாம்சம் என்று எடுத்துக்கொண்டால் சித்திரையின் நிலை எப்படி இருக்கும் என்பது. இதற்கு அடுத்து நீங்கள் பார்ப்பது மூலபட்ச அயனாம்சத்தின் அடிப்படையில் சித்திரையின் நிலையாகும். அதற்கு அடுத்து நீங்கள் பார்ப்பது ரேவதி பட்சம் அடிப்படையில் பிவி ராமன் அயனாம்சத்தை பயன்படுத்தினால் சித்திரையின் நிலை எங்கே இருக்கும் என்பதாகும். இதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பது அஸ்வினி பட்ச அயனாம்சம். இதுவரைக்கும் யாரும் அஸ்வினியின் அடிப்படையில் எந்த அயனாம்சமும் சொன்னதில்லை. ஒரு காட்சிப்படுத்துதலுக்காகத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் நட்சத்திரத்தை 0 டிகிரியில வைத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்துதல் கிடைக்கும். இப்ப நீங்க இந்திய முறைப்படி பார்த்த அனைத்து அயனாம்சங்களையும் 2024க்கு உள்ள டேட்டாவை திரும்ப நான் ஒரு தடவை உங்களுக்கு நான் ஓட்டி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதிக நகர்வு இல்லாமல் கொஞ்சமாக ஒவ்வொரு நட்சத்திரமும் அதற்கு சொல்லப்பட்ட இடத்திலிருந்து நகர்ந்திருப்பதை பார்க்கலாம். பெரும்பாலான அயனாம்சங்கள் அனைத்திலும் ஒரே மாதிரி நட்சத்திர அமைப்பு இருப்பதை இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும்போது சில இடங்கள்ல நீங்க என்ன கவனிக்கணும்னா சில நட்சத்திரங்கள் அதற்கு சொல்லப்பட்ட ராசியிலிருந்து இடம் மாறி இருப்பதையும்
நீங்கள் கவனியுங்கள். அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு பின்னால் அதை தெளிவாக நான் விளக்குகிறேன். இது வந்து ஒரு ரீப்ளே. நம்முடைய உரையாடல்ல அடுத்து நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி இப்போ நம்ம நகரப் போறோம். இப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி படித்தாலும் நீங்கள் அதை தனித்தனியாக ஒரு விஷயத்தை படிக்காமல் நீங்கள் படிக்கின்ற கூறுகள் ஒன்றொன்றையும் முன்னும் பின்னுமாக சென்று தொடர்பு படுத்தி படிக்கணும். அப்புறம் அதனோடு வேறு ஒரு கூரை படிக்கும் பொழுது அதற்கும் இதற்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் இல்லையா? இன்னைக்கு அயனாம்சம் குறித்து இருக்கின்ற பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு காரணம் இந்த மாதிரி தனித்தனியா படிக்கிறது அப்படின்னு நான் சொல்வேன். இப்ப நீங்க பராசரர் முறை பத்தி படிக்கும் பொழுது நீங்கள் நாடி ஜோதிடம் படிக்கும் பொழுது ரெண்டுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு உங்களுக்கு புலப்பட வேண்டும். அதுபோல வர்க்க சக்கரம் படிக்கும் பொழுதும் நாடி முறை படிக்கும் பொழுதும் அவை இரண்டுக்கும் இருக்கின்ற தொடர்பு உங்களுக்கு புலப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனி முறை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜோதிடம் என்பது ஒரு காலத்திலுமே பிடிபடாது. அது கண்ணை சுத்தி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால எப்போது படித்தாலும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய சீனியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அட்வைஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்திய ஜோதிடத்தில் சித்தாந்த ஸ்கந்தம் என்பதை பற்றி நாம் படித்திருக்கிறோம். சூரிய சித்தாந்தம் என்பது அந்த வகையில் வருகிறது என்பதை பற்றி பார்க்கிறோம். சித்தாந்த கணிதம் என்பது உங்களுக்கு வானத்தில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் இருக்கின்ற இடத்தை பற்றி குறிப்பிடுவதாகும். அதற்கு அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக அமைவது ஹோராஸ்கந்தம் என்று பார்க்கிறோம். ஹோராஸ்கந்தம் என்று வரும்பொழுது அது ராசி எல்லைகள், நட்சத்திரம் எங்கே தொடங்குகிறது, எத்தனை பாதம், எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்று ஒரு ஒழுங்கில் அமைந்த அமைவாக நாம் பார்க்கிறோம். இப்போ நீங்க இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்கும் பொழுது அதனுடைய பயன்பாடாக ஹோராஸ்கந்தம் இருக்கின்ற காரணத்தால் ஹோராஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளவை உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகும். சூரிய சித்தாந்தம் போன்ற நூல்களில் சித்திரையின் இடம் 180 பாகையில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்ப அதன் அடிப்படையில் நீங்கள் அயனாம்சம் என்பதை கண்டுபிடித்து தொடர்ச்சியாக பயன்பாட்டில் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சூரிய சித்தாந்தம் குறிப்பிடுகின்ற ஒரு இடம்தான் சித்திரையின் சரியான இடம் என்பது போல ஒரு புரிதலானது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வான்வெளியில் சித்திரை நட்சத்திரமானது 360 பாகையில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏனெனில் வானியல் ரீதியாக பார்த்தால் சித்திரை நட்சத்திரமானது தொடர்ச்சியாக நகர்ந்து வருகின்ற காரணத்தால் அது 360 டிகிரியில் எல்லா இடங்களிலும் இருக்கும். நாம இந்த அயனாம்ச கணிதம் என்று வரும்பொழுது ஆதார வருடமாக இந்த அச்சுகள் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருந்த இடத்தை மட்டும்தான் வைத்து பார்க்கிறோம். எனவே இந்த அயனாம்ச கணிதம் என்பதின் தொடக்க புள்ளியாக மட்டும்தான் இந்த சித்திரை அந்த குறிப்பிட்ட பாகையில் இருந்ததாக வைத்து கணக்கு செய்ய வேண்டும். மாறாக இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா சித்திரையினுடைய இடம் என்பது இன்னிக்கும் துலாத்துக்கும் இடைப்பட்ட புள்ளி என்பது போல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் சித்திரையை நீங்கள் ஹோராஸ்கந்தத்தில் அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 173 பாகை என்பதில் வைத்துத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன்படி பார்க்கும் பொழுது சித்திரை என்பது கன்னியில் தொடங்குகிறது. அதற்கு குறிப்பிட்ட இடம் 173 பாகை அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க அயனாம்சம் குறித்து முக்கியமான ஆசான்கள் பேசுகின்ற வீடியோவை எடுத்து பார்த்தா கூட, உதாரணத்துக்கு திரு சஞ்சய் ரத் போன்றவர்களுடைய வீடியோ கூட போய் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்க எப்படி அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா சித்திரையினுடைய இடம் 180, 180க்கு எதிரில் இருக்கின்ற இடம் காலியாக இருக்கிறது. 180 என்பது பார்வதியினுடைய இடம், அதற்கு எதிராக இருப்பது சிவனுடைய இடம் என்பது போன்ற ஒரு விளக்கங்களை அவர்கள் கற்பனையான விளக்கங்களை அவர்கள் கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே அது ஹோராஸ்கந்தத்துக்கு முரணாக இருக்கிறது என்பதை பற்றியே அவர்கள் உணர்வது இல்லை. அது போன்ற வாதங்கள் கற்பனையானவை. அது போன்ற வாதங்கள் ஜோதிடம் என்ற நெருப்பை மூடுகின்ற சாம்பல் போல ஜோதிடத்தை தவறாக புரிந்து கொண்டு காலப்போக்கில் அழிப்பதற்கே அவை வழிவகுக்கின்றன. அவருடைய வாதத்தின் அடிப்படையில் சித்திரை என்பது 180 இருக்கும் பொழுது அது மத்தியில் இருக்கிறது என்ற வாதத்தின் அடிப்படையில் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு 3ஆம் பாதத்தின் தொடக்கம் என்பது எல்லா நட்சத்திரங்களின் தொடக்க புள்ளியாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இதைத்தான் நீங்கள் ரோகிணி பட்ச அயனாம்சத்திலும் பார்க்கலாம். நம்முடைய சர்வேல கூட அதிகபட்ச
குறைந்தபட்சம் 50% நண்பர்கள் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் கூட இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதுக்கு ஜோதிடத்தில் எங்கே சொல்லியிருக்கிறாங்களோ அந்த இடத்தின் அடிப்படையில் நகர்த்தி வைத்து பார்த்து அயனாம்சம் என்பதை கணக்கிடுவதுதான் சிறப்பான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும் நண்பர்களே. மேலும் அவ்வாறு செய்யும்போதுதான் அவை ஜோதிட கட்டுமானத்துடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றன, எந்த அளவுக்கு விலகி இருக்கின்றன, எத்தனை நட்சத்திரங்கள் ராசி மாறி அமர்ந்திருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் நமக்கு உண்மையான விளக்கம் என்பது கிடைக்கும். எனவே நான் இந்த மீதம் இருக்கின்ற சில ஸ்லைடில் உங்களுக்கு என்ன காட்ட போறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஜோதிட ரீதியாக அதுக்கு குறிக்கப்பட்டுள்ள இடத்தை நோக்கி பின்னோக்கி நகர்த்தி வைத்து பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் நகரும் பொழுது எல்லா நட்சத்திரங்களும் அதனோடு சேர்ந்து நகர்கின்ற காரணத்தால் நமக்கு கரெக்டான பொசிஷன் வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் கிடைக்கும். அதன் அடிப்படையில் நாம் ஒரு புள்ளியியல் மாதிரி என்பதை உருவாக்கினால் அது நமக்கு ஜோதிடத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள அளவோடு ஒப்பீடு செய்து சிறப்பான நட்சத்திரம் அல்லது சிறப்பான அயனாம்சம் எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நாம சித்திரையை வந்து 180 வைக்காமல் 173 என்ற அடிப்படையில் வைத்து பார்க்க போகிறோம். அதுபோல ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதற்கு எந்த இடத்தில் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த இடமானது தொடக்க பாகையாக வைத்து பார்க்க போகிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் கொண்ட தாரைகள் வரும்போது அதனுடைய சராசரி அளவை எடுத்து அந்த சராசரி அளவானது அந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொடக்க பாகையாக வைத்து நாம் ஏற்கனவே கண்டுபிடித்ததன் அடிப்படையில் அது போன்ற ஒரு அணுகுமுறையில் நட்சத்திரங்களை வைத்து பார்த்து அந்த நட்சத்திரம்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் இப்ப நான் உங்களுக்கு விஷுவலா காட்ட போறேன். இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2024 கிரக நிலையை நாம பின்னால நோக்கி நகர்த்தி வைத்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பீடை செய்கிறோம். இந்த இடத்துல கிரகண கட்ட தீர்க்க ரேகையை மட்டும்தான் நகர்த்துறோம். அட்சரேகை வந்து 2024 டேட்டாவை அப்படியே நம்ம வைத்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்ம அயனாம்ச கணிதத்தில் அட்சரேகைகள் என்பதை பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. எனவே ஒரு காட்சிப்படுத்துதலுக்காக மட்டும் இதை நான் உங்களுக்கு இப்போ காட்ட போறேன். இப்போ இதனை அடிப்படையாக கொண்டு நம்முடைய காட்சிப்படுத்தலை வேறு வேறு நட்சத்திரங்களுக்கு தொடர்வோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் இந்த படத்தை காட்டும் பொழுதும் அந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு வேற வேற ராசியில மாறி இருக்குன்னு ஒரு ஓமானத்தை நீங்க பாத்துக்குங்க. பின்னால ஒரு அட்டவணையாகவே அதை நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்க போறேன். இந்த படத்தை கவனிங்க. இதுல வந்து சித்திரையானது கன்னி ராசியில 173 டிகிரியில, அதாவது 7வது பாதத்தின் தொடக்கமாக வைத்திருக்கிறோம். இந்த அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நட்சத்திரங்கள் அவற்றுக்கு சொல்லப்பட்ட இடத்திலேயே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதில் மாறி இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாதி மாறி இருக்கு பாருங்க. அதுபோல திருவாதிரை வந்து ரிஷபராசியில இருக்கிறத நீங்க பார்க்கலாம். மகம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உள்ளார வந்து உட்கார்ந்துருக்கு. மூலம் என்பது பார்த்தீர்கள் என்றால் அது விருச்சிக ராசியிலேயே இருப்பது போல வர்றதை நீங்க பார்க்கலாம். இது போல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மாற்றும் போதும் இந்த நட்சத்திரங்கள் வந்து இடம் மாறும். அதை பின்னால் நான் உங்களுக்கு நான் தொகுத்து கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை ஒரு விஷுவல் ட்ரீட்டா இதை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த இடத்தில் நீங்கள் பார்ப்பது ரோகிணி நட்சத்திரம் சார்ந்த ரோகிணியை கொண்டு போய் 40 டிகிரியில் வைத்தால் எப்படி இருக்கும் என்ற நிலைமையாகும். இந்த ரோகிணியின் இடம் பார்த்துங்க. 40 டிகிரியில ரோகிணி இந்த இடத்துல இருக்கு. அடுத்து அதுக்கு பதிலாக நான் பூசத்தை கொண்டு போய் 106 டிகிரியில், சராசரி என்பது 106 டிகிரியில் வைக்க வேண்டும். சராசரியை 106ல வைக்கணும்னா இப்ப இந்த கடைசி நட்சத்திரம் வந்து 108 டிகிரியில வைத்தாதான் உங்களுக்கு சராசரி 106 வரும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் இப்ப இந்த நட்சத்திரத்தை 108க்கு நகர்த்தும் பொழுது சராசரி 106 என்று வரும். இதன் அடிப்படையில் எந்தெந்த நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க. இதுல நீங்க பார்க்கும் பொழுது மூலம் வந்து மிடில் வந்து இங்க வருது. 2 ராசியிலும் மூலம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சித்திரை வந்து உங்களுக்கு துலாத்துக்கு நகர்ந்துருது. அது கன்னியில இருக்க வேண்டும். துலாத்துக்கு இங்க நகர்ந்து வர்றதை பார்க்கலாம். சுவாதி அதுக்குரிய இடத்தில் இருக்கிறது. இடம் மாறாமல் இருப்பதை பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் பார்ப்பது மூலபட்சம். இந்த இடத்தில் உங்களுக்கு சராசரி என்பது 240 வரும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்திலும் சித்திரை வந்து உங்களுக்கு துளாராசியில் வருவது போல வருகிறது. கார்த்திகை ரிஷபராசியில் தொடங்குவது போல இந்த அமைப்பு வருகிறது. மூலம் பட்சம் அயனாம்சம் அடிப்படையில். அடுத்து பார்ப்பது ரேவதி. ரேவதியை கொண்டு போய் 346 டிகிரியில் நீங்க வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மிடில் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அஸ்வினி குமார்கள் இருவரும் பிரேக்கப் ஆவாங்க. இந்த அஸ்வினி இங்க இருக்கும், முதல் அஸ்வினி இங்க இருக்கும், ரெண்டாவது அஸ்வினியோட துவக்கம் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுல பாருங்க கிருத்திகை அதுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் இருக்கிறது. திருவாதிரை ஆனால் உள்ள நகர்ந்து வந்துடுது. அதுபோல இங்கே பார்க்கும் பொழுது சுவாதி இடம் மாறி கன்னி ராசியில் வரும். இந்த சித்திரைக்கும் சுவாதிக்கும் இடையே இருக்கின்ற தூரம் மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தால் சுவாதி என்பதும் சித்திரை என்பதும் பெரும்பாலும் எப்போதும் ஒரே ராசியில்தான் இன்றைய தரவுகளின் அடிப்படையில் வரும் நண்பர்களே.
இப்போ நீங்க பார்த்தது ரேவதி நட்சத்திரம் சார்ந்த அயனாம்சம். மூலம் என்பதும் இங்கே விருச்சிகத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே இதுக்கப்புறம் நீங்க பார்ப்பது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த அஸ்வினி குமாரர்களுக்கு இடைப்பட்ட தூரமானது மேஷத்தின் தொடக்க புள்ளி என்று வைக்க வேண்டும். அப்படி வைத்தீர்கள் என்றால் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் என்பது மீன ராசியிலும் இன்னொரு அஸ்வினி நட்சத்திரம் என்பது மேஷ ராசியிலும் இருப்பது போல அமையும். அப்போதுதான் அந்த சராசரி என்பது பூஜ்ஜியமாக வரும். அதன் அடிப்படையில் ஒரு காட்சிப்படுத்துதலை நான் உருவாக்கியிருக்கிறேன். இந்த படத்துல பாருங்க, அஸ்வினி குமாரர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் உங்களுக்கு ரேவதி பட்ச அயனாம்சத்தில் பார்த்தது போல நெருக்கமான அமைப்பு இருப்பதை இந்த உண்மையான ஜோதிடப்படி அந்த நகர்வை செய்து பார்த்த விஷயங்களை விரைவாக ஒரு காட்சிப்படுத்துதலாக திரும்ப ஒரு தடவை குயிக்கா ரீப்ளே பண்றேன், பாருங்க. நண்பர்களே, அடுத்து நம்ம இப்போதுள்ள அயனாம்ச கணிதத்தின்படி நட்சத்திரங்களை அடுக்கினால் அவை எந்த அளவுக்கு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றன மற்றும் ஜோதிடத்தில் அவற்றுக்கு சொல்லப்பட்டுள்ள இடத்துக்கு அந்த ஆதார நட்சத்திரங்களின் பாகைகளை நகர்த்தி வைத்தால் அது ஜோதிட கட்டுமானத்துக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் இதுவரை பார்த்த இரு பரிமாண அளவிலான படத்தை ஒரு பரிமாணமாக குறைத்து, அதாவது அந்த கிரகண கட்ட தீர்க்க ரேகை என்பதை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு அதை மட்டும் நாம மொத்தமாக எல்லா படத்தையும் பார்த்ததை ஒன்னா தொகுத்து இப்ப நான் இதுல உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த முதல் படத்தில் நீங்கள் பார்ப்பது கிரகண கட்ட தீர்க்க ரேகை அளவுகள் மட்டும்தான். அட்சரேகைகளை விலக்கி வைத்துவிட்டு தீர்க்க ரேகை மட்டும் இங்கே உங்களுக்கு படமாக காட்டியிருக்கிறேன். இதில் எல்லா விதமான அயனாம்ச திருத்தங்களையும் அந்த முறைக்கு சொல்லப்பட்டுள்ளபடி செய்து அந்த ஜோதிடத்தில் அவற்றுக்கு சொல்லப்பட்டுள்ள இடத்திற்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை நகர்த்தி வைத்தால் பிற நட்சத்திரங்களின் இடமானது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த படத்துல நீங்க பச்சை கலர்ல பாக்குறது வந்து ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சொல்லப்பட்ட இடமாகும். அது ஒரு லீனியரா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சித்திரையுடைய அளவு மட்டும் ஒரு தனியா கோடு போட்டு காட்டியிருக்கேன் ரெஃபரன்ஸுக்காக. இப்ப இதுல பாருங்க, சித்திரை இங்கே 173 வைத்திருக்கிறோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்பதுல வந்து உங்களுக்கு நட்சத்திரங்கள் 27ஐயும் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அவை ஒவ்வொன்றுக்கும் சொல்லப்பட்டுள்ள பாகை அளவுகள் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளன. இந்த ஒய் ஆக்சிஸ் என்பதில் 12 ராசிகளை காட்டியிருக்கிறோம். அதாவது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரமானது எந்த நட்சத்திரம் என்பது எந்த ராசியில் இருக்க வேண்டும் என்பதற்கு வரையறை செய்யப்பட்ட இடம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் நீங்கள் கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் ஜோதிடப்படி எங்கே இருக்க வேண்டும், அது வானியல் படி எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு வரும். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த சித்திரை என்பது 173 நீங்கள் வைக்கும் பொழுது சுவாதி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சித்திரை 173 இங்கே இருக்கு. அதுக்கு பக்கத்திலே சுவாதி அந்த இடத்துல இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் நீங்கள் பார்ப்பது சித்திரை என்பது 173 பாகைகள் வைத்தது. கரெக்டாக அந்த கிரீன் டாட்டும் அதுவும் அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ இந்த பச்சை நிறத்துக்கு அருகில் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து அதுக்கு சொல்லப்பட்டுள்ள இடத்தில் இருக்கிறது. பச்சை கோட்டை விட எதுலாம் ரொம்ப தள்ளி இருக்கோ அதெல்லாம் இடம் மாறி இருக்கிறது அப்படின்னு நீங்க இதுல அந்த முறைப்படி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா அது வந்து பூசபட்ச முறைப்படி ரொம்ப அந்த உண்மைக்கு தள்ளி இருக்கிறது அப்படின்னு இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டையும் நீங்க அந்த மாதிரி புரிந்து கொள்ளலாம். பார்ப்பதற்காக மட்டுமே இதை காட்டுகிறேன். அடுத்து இதுவே நீங்கள் இந்த நட்சத்திரங்களை சமகால அளவில் எவ்வாறு அயனாம்சம் கணக்கிடுகிறார்கள் என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்தலோட உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்தில் பாருங்க,
முத்திரையானது 180 டிகிரி உயரத்தில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த மாடலும் முன்னாடி பார்த்த மாடலுக்கும் இடையில் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த நட்சத்திர இடமைப்பு மாறி இருக்கிறது பார்க்கலாம். இப்போ குயிக்காக ரெண்டையும் ஒரு தடவை நான் டாகிள் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 173, இது 180. இது வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது வெறுமனே தரவுகளின் காட்சிப்படுத்துதல், அதாவது விஷுவலைசேஷன் மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் எந்த முடிவையும் எடுப்பது சாத்தியமில்லை. ஏன்னா இதில் ஒவ்வொருத்தரும் இதான் கரெக்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அதனால் இப்போ இந்த இடத்தில் எந்த அயனாம்சம், எந்த மாடல் பெட்டரான மாடல் என்று நமக்கு தெரிய வேண்டும் என்றால் நாம் இதனை தாண்டி கண்ணுக்கு தெரியாத ஒரு பரிமாணத்தின் அடிப்படையில் இந்த பிழை மதிப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, எந்த முறையில் குறைவாக இருக்கிறது என்று நாம் இதனை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்பொழுது நாம் இங்கே இருக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே கண்ணால் பார்த்து உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஆகும். ஆனால் இந்த மாதிரி பல விதமான போட்டியாளர்கள் வரும்பொழுது அவற்றில் சிறப்பானதை தேர்ந்தெடுக்க வேண்டுமெனில் நமக்கு ஒரு சமரசமற்ற நேர்மையான மற்றும் ஒரு மேலான அறிவியல் முறை என்பது நமக்கு தேவைப்படுகிறது. இந்த இடத்துல பல்வேறு வித அயனாம்ச முறைகளும் உண்மைக்கு வேறு வேறு அளவில் நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தால் எந்த அயனாம்சமானது உண்மை மிகவும் நெருக்கமாக இருக்கிறதோ மற்றும் பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள கட்டுமானங்களுக்கு அதிகம் விரோதம் இல்லாமல் இருக்கிறது என்பதன் அடிப்படையிலேயே சிறந்த அயனாம்சம் என்பதை நாம் முடிவு செய்ய முடியும். அதைத்தான் எப்படி பண்ண போகிறோங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இதுவரை நீங்கள் பார்த்தது கண்ணுக்கு தெரிவது, அடுத்து நீங்கள் பார்க்க போவது கண்ணுக்கு தெரியாத புள்ளியியல் பரிமாணம் ஆகும். வாங்க பார்க்கலாம்.